ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எல்லா விஷயத்தையும் கடந்து போக கற்றுக்கொள். எல்லா விஷயத்திற்கும் நீ நியாயத்தை தேடிக்கொண்டே இருந்தால் இங்கு எல்லா விஷயத்திலும் பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். உன்னை யாராவது தவறாக சொல்லிவிட்டால் ஒரு முறை எடுத்து சொல்லி பார்க்கலாம். அதுவே அவன் தொடர்ந்து அந்த விஷயத்தை பற்றி தவறாகவே சொல்லிக்கொண்டு இருந்தால் உன்னுடைய குணம் அவ்வளவுதான் என்று சொல்லி நீ அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நீ ஒரு கேவலமானவன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டால் நான் சொல்கிறேன், நிம்மதியாக இருக்கலாம். அதே விட்டுவிட்டு கடந்து போகாம நம்மை யார் தப்பாகவும் யார் பேசினார்களோ அவர்களை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நம் வாழ்வில் இருக்கும் கொஞ்சம் நெஞ்ச நிம்மதி கூட நம்மை விட்டு போய்விடும். நான் சொல்வதை முழுமையாக நம்பினால் நிச்சயமாகவே செய்து பார். யாராவது உன்னை தப்பாக பேசினால் கடந்து போ. அதே இடத்தில் நின்று வருந்தி கொண்டு இருக்காதே. உன்னுடைய அனைத்து விஷயங்களும் மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது. உன்னை யார் தவறாக பேசினாலும் சரி, உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் சரி, உன்னுடைய வாழ்வில் உன்னை நான் நிச்சயமாக அனைவர் மத்தியிலும் ஒரு நல்ல நிலைமையில் அமர்த்துவேன். தப்பாக பேசின வாயை மூட முடியாது என்று சொல்வார்கள் அல்லவா? ஆனால் உன்னை நான் ஒரு நல்ல இடத்தில் அமர்த்திய பிறகு உன்னை தப்பாக பேசிய அனைத்து வாயும் மூடும். தங்கமே, வாழ்க்கையில் நான் உனக்கு தரப்போகும் விஷயங்கள் மிக பெரியது. மனிதர்களாகிய இவர்கள் உன் வாழ்வில் கஷ்டத்தை தான் கொடுத்தார்கள். ஆனால் நானும் உன் வாழ்வில் பல இஷ்டமான செயல்களை தர உள்ளேன். இந்த சாயை நீ வணங்க ஆரம்பித்ததில் இருந்து பல சந்தோஷமும் கிடைத்திருக்கும், பல போராட்டங்களும் கிடைத்திருக்கும். அந்த இரண்டுமே உன் வாழ்வில் நிறைய விஷயங்களை கற்று தந்திருக்கும். இனி உன் வாழ்வில் துவங்க போகும் நல்ல விஷயங்களுக்கு இது அனைத்தும் பாடமாக இருக்கும். கெட்டது நடந்தால் நாம் எப்படி வாழ்வது, சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் எப்படி வாழ்வது, இது இரண்டுமே நம் வாழ்வில் நீ கற்றிருப்பாய். தங்கமே, எந்த ஒரு சிறு விஷயத்தையும் நினைத்து கலங்க வேண்டாம். உன்னுடைய ஆசைகள் என்ன, உன் கனவுகள் என்ன, எது செய்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய். யார் வாழ்க்கையையும் நீ கெடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர்கள் வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், அனைத்தையுமே இந்த சாயாகிய நான் நன்றாகவே அறிந்தவன். சிலர் என்னை சிவனாகவும் சிலர் என்னை விஷ்ணுவாகவும் பார்க்கிறார்கள். எந்த உருவத்தில் பார்க்கிறீர்களோ அந்த உருவத்தில் நான் உங்களுக்கு காட்சி அளிப்பேன். இந்த உலகத்தில் நான் என் குழந்தைகளை பார்க்கும் அளவுக்கு வேறு யாராலும் பார்த்து கொள்ள முடியாது. இது என்னுடைய பக்தர்கள் உணர்ந்தது. தங்கமே, உன்னை கேவலமாக பேசியவர்கள், அலட்சியம் செய்தவர்கள், இவர் அனைவருக்குமே சீக்கிரத்தில் நான் பாடத்தை தருகிறேன். நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்வில் அனைத்து ரூபமாகவே இந்த சாய் ஆகிய நான் இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாய் உன்னுடனேயே இருப்பேன். ஓம் சாய்ராம்.